பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆசிர் டிவி நிகழ்ச்சி மூலியமாக உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுது புஸ்தகம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். மார்க் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு எது நல்லது அல்லது எது குட்னஸ் அல்லது பெட்டர் மேன். தேவ சமூகத்தில் நல்ல அந்த காலவெளியில் இயேசுவோடு கூட காணப்பட்ட சீமோன், பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் 3 பேரும் ஒரு மகிமையின் மலையில் காணப்பட்டார்கள். உன்னதமான தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பாதி தூக்கத்தில் பேதுரு முழித்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்ட நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு தேவ ஆவியானவர் அந்த மகிமையின் மலையில ஒரு தரிசனத்தை பேதுரு பார்த்தார். இயேசுவோடு கூட காணப்பட்ட 12 சீசர்ல ஒரு சீசர் இந்த பேதுரு. நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஒரு தேவ சமூகத்தில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளில் தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் நல்ல இடம். தேவ சமூகம் இருக்கிற இடம் நல்ல இடம். தேவன் வாசம் செய்கிற இடம் நல்ல இடம். அது ஒருவேளை வீடாக இருக்கலாம், ஒருவேளை மலையாக இருக்கலாம், ஒருவேளை காடாக இருக்கலாம், ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம். அது முக்கியமல்ல, இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் ரொம்ப 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 நல்லது. அதுதான் இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு சொல்கிறேன். எது நல்லது? நல்லது, ஒரு குட்னஸ், ஒரு பெட்டர். நாம் சொல்லுவோம் பார்த்தியா, இவளோடு பழகினா ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல குட் மேன், நல்ல பெட்டர் மேன், மேன்மையானது, விசேஷித்தமானது. எல்லா வார்த்தை ஆங்கில பைபிளத்தில் தட் இஸ் பெட்டர், விசேஷித்தவர்கள், மேன்மையானவர் எல்லாம் இருக்குது. அதனால் இந்த காலவேளையில் எது நல்லது என்கிற ஒரு வார்த்தை நாம் தேவ சமூகத்தில் கொஞ்சம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அதான் சொல்லார். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ரூத் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மிக அழகாய் நகோமி ரூத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நான் உங்களுக்கு என்று அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரூத் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறு ஒரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவள் வேலைக்காரியோடு போகிறது நல்லது. மருமகளை ரூத்தை பார்த்து மாமியார் நகோமி சொல்ற வார்த்தை, நீ வேறு ஒரு வயலுக்கு போகாமல் இங்கே என்னுடைய வேலைக்காரிகளோடு கூட இருப்பது நல்லது. நல்ல ஒரு வார்த்தை. அதாவது மாமியாரை நம்பி மருமகள் ரூத்து புறப்பட்டு வந்தாங்க. அப்போ சொல்றாங்க, நீ வேறு ஒரு வயலுக்கு போகாத, இங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாம் நிறைய நேரத்தில் பலவிதமான இக்கரைக்கு அக்கறை பற்றி சொல்லி பல இடங்களுக்கு நாம் போகிறோம். அங்கே நல்லா இருக்கும், அங்கே நல்லா இருக்கும். ஒரு வேலையை விட்டு ஒரு பிஸ்னஸ் விட்டு அங்கே போகலாமா, இல்லை இங்கே போகலாமா, அந்த வீட்டை தேடி போகலாமா, இந்த வீட்டை தேடி போகலாமா என்று நீங்களும் நானும் நினைக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது, மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரியோடு போகிறது நல்லது அப்படின்னு சொன்னால், யாருடைய வேலை தோட்டம் தெரியுமா? போவாஸ் உடைய தோட்டம் இது. இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். அந்த போவாசுடைய தோட்டத்தில் அவங்க வேலைக்காரோடு கூட இருப்பது உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒரு பிளஸ்ஸிங்கை வாழணும், தேவ சமூகத்தில் வாழணும் சொன்னால், நீங்கள் உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் தோட்டத்தில், போவாசுடைய தோட்டத்தில் இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப நலமா இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பை உண்டாக்கும். அதை விட்டு நாம் பல இடங்களுக்கு அங்கும் இங்குமா போய் திரிய வேண்டிய அவசியம் வேண்டாம். வேறு ஒரு வயலுக்கு போக வேண்டாம்.
கர்த்தர் கொடுக்கிற திராட்சை தோட்டம், கர்த்தர் கொடுக்கிற ஏதேன் தோட்டம், கர்த்தர் கொடுக்கிற குடும்பம் என்கிற ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் இருந்தாவே தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். அதான் சொல்றார் மிக தெளிவாய் சொல்ற வார்த்தை, போவாஸ் வயலில் கதிர் பொறுக்குவது ரொம்ப நல்லது இல்லையா? கதிர் எதை காண்பிக்கிறது? கோதுமை எதை காண்பிக்க? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பிடிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கை பிரச்சனை போராட்டம் வரும்போது அந்த வயலுக்கு போயிடலாம், இப்படிப்பட்ட வயலுக்கு போயிடலாம், அங்கேயும் இங்கேயுமே தேடி போகலான்னு நினைக்கிறீங்க. எங்கேயும் தேடி போகாதீங்க, ஏசப்பாவை தேடி வாங்குங்க. இந்த நகோமி நம்பி அல்லது மாமியாரை நம்பி மருமகள் ரூத் இல்லையா, அதாவது சொந்த தேசத்தை விட்டு வேறு ஒரு தேசத்துக்கு வந்து தன் மாமியாரோடு கூட இருந்ததுனால, இந்த ரூத் அது போவாஸுடைய வயலில் இருந்ததுனால அந்த குடும்பத்தை, அதை விதவியாய் வந்த ரூத்துக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இந்த ரூத்துக்கும் போவாஸுக்கும் திருமணம் முடிந்து அவங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட, அதுதான் ஓபேத். அந்த ஓபேத்துடைய மகன்தான் ஈசாய். ஈசாயுடைய மகன்தான் தாவீது. இந்த தாவீது வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை பிறந்தார். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமீன். உண்மையாகவும் அதுதான். அதனால் நாம் வேறு ஒரு வயலுக்கு போகாதீங்க. எந்த வயலை இயேசுவோடு கூட இருக்கிறது இது ஃபஸ்ட்டு நல்லது. நான் சொன்னேன் மார்க் புஸ்தகத்தில் இயேசுவோடு கூட இருப்பது நல்லதுன்னு சொல்லி சீமோன் பேதுரு சொன்னார். இங்கே ரூத் சொல்ல பத்திய நகோமி ரூத்தை பார்த்து வேறு ஒரு வயலுக்கு போகாமல் இதே வயல் இருந்தால் நல்லது. அதே வயல் காணப்பட்டதுனால தேவன் ரூத்துக்கு ஒரு மறு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார், எதிர்பார்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ரூத்துக்கும் போவாசுக்கும் இணைக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு ஓபேத். ஓபேத்துடைய மகன் தான் ஈசாய். ஈசாயுடைய மகன் தான் தாவீது. தாவீதுடைய மகன் தான் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் ஒரு பத்துமையை குரல் கூப்பிடுற, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எப்போ தெரியுமா? அது நல்லது என்று சொல்லி அந்த போவாசுடைய வயல் நிலத்திருந்ததுனால ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. அதே போல தான் நான் சொல்கிறேன், எது நல்லது? இயேசுவோடு கூட இருப்பது நல்லது. செகண்ட், எது நல்லது? இயேசுவின் திராட்சை தோட்டத்தில் வயலில் இருந்தால் நல்லது. நீங்கள் அதாவது பல இடங்களுக்கு தேடி போக வேண்டாம். நம் நிம்மதிக்காக சமாதானத்துக்காக பல இடங்கள் தேடி போகாதீங்க. இயேசுவோடு கூட இணைந்திருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். இந்த காணொளி மூலமாக உங்களை பார்ப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறோம். எது நல்லதை பெற்றுக்கொண்டோம். இயேசுவோடு கூட இருப்பது நல்லது, இயேசுவின் வயலில் இருப்பது நல்லது. கர்த்தர் ஆஸ்வதித்து உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்கள் மூடுங்கள், ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எது நல்லது என்று வாசித்தோம். நல்ல ஒரு வார்த்தை. ஆவியானவரே, பேதுரு சொன்னார், நாம் இங்கே இருக்கிறது நல்லது, தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் நல்லது. ஆண்டவரே, அங்கே சீமோன் பேதுரு சொன்னதுனால சீமோன் பேதுரை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினீங்க. செகண்ட், எது நல்லது என்று வாசித்தோம். ஆண்டவர், போவாசுடைய வயலில் இருப்பது நல்லது. குட்னஸ், பெட்டர், விசேஷித்தமானவர்கள், மேன்மையானவைகள் என்று பைபிள் வாசிக்கிறோம். நீர் எங்களுக்கென்று கொடுத்த திருச்சபை, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய கூடாரம், எங்களுக்கென்று கொடுத்த நல்ல ஃபேமிலி, எங்களுக்கென்று கொடுத்த நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் அந்த ஒரு குடும்பமாக இருப்பது நல்லது. அதை நம்பி வந்த ரூத்துடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. நாங்களும் உம்மை அண்டிக் கொண்டு வாழக்கூடிய கிருபித்தாரும் இந்த ஆண்டவரே ஆசி டிவியில் இணைந்து எங்களோடு கூட பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் எல்லாரையும் ஆஸ்வதித்து கர்த்தர் நடத்தும் தெய்வீக கிருபை இந்த செய்தி மற்ற ஜனங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை உயர்த்துவராக. ஆமேன்.